சிவாஜி குடிச்சிட்டோம், வேற ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். கேஆர் விஜயா மனைவி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்குது? எந்த பாவி உங்களை குடிக்க வச்சது? ஐயோ உங்களை யாருங்க குடிக்க வச்சா அப்படின்னு சொல்லி ஒரே ஐயோ 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 பயங்கர சீனை கிரியேட் பண்ணி அந்த வீட்டில் கை வச்சு பயங்கரமாக நடிச்சு கண்ணெல்லாம் அப்படி சுற்றும். கோட்டை அடித்ததுக்கு இப்படி எவனும் பண்ண மாட்டான். காதல்னா அவங்க காதல் வேலை மாதிரி இருக்கும். அதை 45 வயசு ஆண்டியாக இருக்கும், காலேஜ் போயிட்டு கேஆர் விஜயா. இந்த பக்கம் பார்த்தா இவருக்கு 45 வயசு 50 வயசு இருக்கும். யாருக்கு? சாம்பார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நடிகர் இருந்தார். அவர் காலேஜ் போயிட்டு இருந்தார். காலேஜ் போட்டு அவருக்கும் ஒரு பாட்டு. இவங்கெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது என்ன ஒரு 7-8 வயசில் படத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா அந்த ஏஜோட மெர்ஜா பெரியப்பாவும் பெரியம்மாவும் லவ் பண்ணுறாங்க அப்படி தான் தோணுமே தவிர 14 வயசு பையனுக்கு நம்ம ஒரு லவ் படத்தை பார்த்து லவ் பண்ணணும் 16 வயசு பிள்ளைக்கு தோணாது. அவங்க ஏதோ பெரியவங்க லவ் பண்ணுறாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது போல அப்படின்ற மாதிரியான ஒரு சினிமா இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா எதுக்கு பாரதி ராஜாவை இன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த கூட்டை உடைச்சார், செட்டை தகர்த்தார், வெடி வச்சு செதறடிச்சார் செட்டை. இது தாண்டா உண்மையான லைஃப், இது தாண்டா உண்மையான காதல், இதாண்டா உண்மையான அண்ணன் தங்கச்சி பாசம். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆட்கள் எல்லாமே பாரதி ராஜாக்காக வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த படம் பண்ண போகிறாரு, யார் கதாநாயகியாக போடுறாருன்னு பார்ப்போம். அவர் படத்தில் யூஸ் பண்ணிட்டாருன்னா செகண்ட் படமாக நம்ம புக் பண்ணணும்னு நிறையா ப்ரொடியூசர் காத்திருப்பாங்க, நிறையா நடிகர்கள் காத்திருப்பாங்க. ரேகா கடலோர கவிதையில் எல்லாரும் அந்த காலகட்டத்தில் இருக்க, நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கானோ, ஒரு பொண்ணு கட்டினா இப்படி தான் ஏன் கட்டணும், இப்படி இருக்கணும்யா, ஒரு டீச்சர் கேரக்டர் ஒரு கொடை வச்சுட்டு அப்படியே வரும் போகும், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணை தான் ஏன் கல்யாணம் பண்ணணும், இப்படி இருக்கணும்யா அந்த பொண்ணோட ஸ்ட்ரக்சர், ஃபேஸு, பேச்சு அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா கதாநாயகிகளை பார்த்து ஏங்காதவன் ஒன்று இருக்குமா. அதே மாதிரி ராதா மேலே அப்படி கிரேஸில் இருப்பாங்க. ராதா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த டிக்லலாம் 3 பேர் யார் அழகின்னு நீங்கள் தராசு வச்சு நிறுத்தா கூட தராசில் 2 தட்டு தானே இருக்கும், இது 3 தட்டு வைக்க வேண்டியதாயிரும். சொப்னா, மாதவி, இந்த பக்கம் ராதா, 3 வச்சாலும் அந்த தராசு கரெக்டாக நிற்கும். அதே மாதிரி சில நடிகைகள் அவர் மேலே கான்ட்ராக்டில் வச்சுருப்பார். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2 வருஷத்துக்கு நான் தான் கால்ஷீட் புக் பண்ணுவேன், அந்த பேமெண்ட்டெல்லாம் அவர் வாங்கிடுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவரோட வாழ்க்கை எப்படின்னா, முதல்ல ஈசிஆரில் இன்னைக்கு விஜய் இருக்கலாம், முதல்ல ஈசிஆரில் பங்களா கட்டி போன விஐபி அவர் தான். பார்க்க வந்தேன், சும்மா கூப்பிட்டுருந்தேன், அந்த வழியாக வந்தேன், சரி பார்த்துட்டு போகலாம் வந்தேன், எப்படி இருக்கா என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாரு. தந்தியில் எடிட்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோன்னே ரிசப்ஷன் அப்படியே வந்தார், சரி கிளம்புறேன் அப்படின்னாரு. ரைட்டு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தேன். பெரிய கம்பெனி அது. எங்கே என் டார்லிங் அப்படின்னாரு. எங்கடி என் டார்லிங்க, எங்கே போனா அப்படின்னாரு. இந்த ரெஸ்ட் ரூம் இருக்காங்கப்பா. உடனே டக்குன்னு வந்துட்டான் அந்த பொண்ணு, ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டான். 25 வயசு தான் இருக்கும். வந்தவுடனே டப்புன்னு டார்லிங் போகலாமா அப்படின்னு அப்படி இடுப்பை பிடிச்சார். ஒரு 22 வயசு பையன் மாதிரி டப்புன்னு இடுப்பை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போய்ட்டு, என் டிரைவர் கூட இருக்கா அப்படின்னாரு. சரி. ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்க தெரிந்த, எல்லாமே தெரிந்த ஒரு எல்லாத்தையும் அனுபவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? சார் வணக்கம் சார். நான் வணக்கம்னு வைக்கும்போதே, இந்த கைகள் கூப்பிடும்போதே, சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஒரே 2 கைகள் மட்டும் கும்பிடும். ஸோ கிராமத்தில் வளர்ந்த பசங்களுக்கு அந்த கிராமத்து பாசத்தோடு அந்த படங்களை எடுத்து காமிச்சு கிராமத்தோட அழகை காமிச்ச இயக்குநர்களில் மிக முக்கியமானவர். மிக முக்கியங்கும்போது ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெண்ட் செட்டை மாற்றி வயல்காட்டில் கேமராவை வச்சு கலர் படப்பிடிப்பெல்லாம் காமிச்சவர் இயக்குனர் இமயம் மறந்துருக்கிறார், இன்றைக்கி இறந்துட்டார். அவரை பற்றின செய்திகள் இப்போ எல்லாருமே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு இந்த பழைய செய்திகள் எல்லாத்தையுமே எடுத்து வராங்க. நீங்கள் சினிமாவில் மிக கூர்ந்து, அதுவும் பாரதி ராஜா படங்கள் எல்லாத்தையுமே வரிசையிட்டு நீங்கள் உதாரணங்களாக எல்லா இன்டர்வியூமே சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் அதை பேசாமல் கடந்து போக முடியல. பாரதி ராஜா பற்றி உங்களுக்கு சட்டுன்னு நினைவு வர்றது என்ன சார்? பாரதி ராஜா மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கார மனிதன் பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில் எல்லா சுவையவும் கடைசி வரைக்கும் அனுபவித்த ஒரு படைப்பு, ஒரு படைப்பாளின்னா அவர் ஒரு படைப்பாளி. ஆனால் அவரை படைத்ததே ஒரு பெரிய படைப்பு தான். அவர் படைக்கப்பட்டது புரியுதா அப்படின்னு. அவர் பல படைப்புகளை பண்ணியிருக்காரு, அருமையான படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை இறைவன் படைத்ததே ஒரு வித்தியாசமாக தான் படைச்சிட்டோம். படைப்பாளியாக படைத்தது மட்டும் இல்லாமல்
எல்லா வகையிலையும் அவருக்கு எந்த வித குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு பாட்டு வருமே, மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை எப்பா ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி எந்த குறையும் இல்லாமல் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தது மட்டும்தான் அவருக்கு வந்து மைனஸ். அது வயசான அவரை தான் செய்யும். எல்லா வகையிலையும் முக்கணிகளையும் சுவைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்ற ஒரு மனிதன். அப்புறம் வந்து படைப்பில் பொறுத்தளவுக்கு படைப்பை முதல்ல பேசிட்டு தான் அவர் படைப்பை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது என்னென்னா கூண்டு மாதிரி அடைபட்டுருச்சு சினிமா ஒரு செட்டுக்குள்ளே தான் எல்லாம் எடுப்பாங்க, புரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தியம் பிடிச்சவனுங்க என்னென்னா யதார்த்த வாழ்க்கையில் நடக்காததான் படமாக எடுத்து வச்சுருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? இது இப்போ கூட சில இது அது இயக்குனர்னால நடிகர்களும் கொஞ்சம் ஓவராக, ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடித்து கையை காலம் ஆடினா தான் பார்ப்பாங்க. அது சிவாஜி கணேசன் அவர்களுடைய காலம். அப்போ ஒரு 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 மீன்ஸ் கூட ஒரு வரும், சிவாஜி குடிச்சிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். கேஆர் விஜயா மனைவி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சொன்னீங்க, நான் நினைவு வாய்ப்பு கரெக்டாக ரீவைன் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படியே உள்ளே வருவார். நான் அப்படி வந்தோடனே மனைவி பார்ப்பாங்க. பார்த்தோடனே ஏங்க என்னங்க ஆச்சு, என்னங்க அப்படின்னா, குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு உடனே ஷாக் ஆகி, ஐயோ உங்களை யாருங்க எப்படி ஆக்கணும் அப்படின்னு சிவாஜியோட நடிப்பு பின்னாடி இப்படி எவனுமே பண்ண மாட்டான். என்னங்க எந்த பாவி உங்களை குடிக்க வச்சது? ஐயோ உங்களை யாருங்க குடிக்க வச்சா அப்படின்னு சொல்லி ஒரே ஐயோ 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 பயங்கர சீனை க்ரியேட் பண்ணி அந்த வீட்டில் சிவாஜி கை வச்சு பயங்கரமாக நடிச்சு கண்ணெல்லாம் அப்படி சுற்றும். கோட்டை அடித்ததுக்கு இப்படி எவனும் பண்ண மாட்டான், இப்படி எந்த குடும்பத்துலேயும் இது பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடக்காததை எக்ஸாகரேட் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. இப்போ காதலிக்கு வந்து லவ் பண்ணலை அப்படின்னோடனே ரத்த வாந்தி எடுப்பார் சிவாஜி கணேசன். அதுக்குன்னு ஒரு போர்வை ஒன்று வச்சுருப்பாங்க, அதை எடுத்து பொத்திக்கிட்டு அவர் ரத்த வாந்தி எடுத்தாருன்னு வைங்க, எல்லாம் கதறி அழுவாங்க. அந்த கம்பளி போர்வை சும்மா படுக்கிறவன், சும்மா படம் பார்க்க வந்தவன்லாம் அவனெல்லாம் சக்கையாக புழிஞ்சு அழுக வச்சு சட்டையெல்லாம் நினைஞ்சி பொம்பளைங்கெல்லாம் சேலையெல்லாம் மூக்க சிந்தி முந்தானையில் அதை கொண்டு போய் துவைச்சி தான் போடுறன்ற அளவுக்கு புழிஞ்சு விட்றேன். காசையை வாங்கிவிட்டு சக்கையாக புழிஞ்சிடுவாங்க, கண்ணீரும் கம்பளையும் ஆக்கி விட்டு. சில பேர் என்ன பண்ணால் சாமி பாட்டை போட்டு ஆட விட்டுருவாங்க. அவங்க காசையும் கொடுத்து கருமத்தையும் அனுபவிச்சு தான் போகணும், புரியுதா? அந்த மாதிரி படங்கள் வந்த காலம். குடும்ப கதை என்ன அங்கே அண்ணன் தங்கச்சி பாசம் பார்த்தீங்கன்னா பொத்துக்கிட்டு வடியும். நடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அந்த மாதிரி. அதே மாதிரி புருஷன் கால் விளங்காமல் போயிடும், அதை ஒரு வீல் சேரில் வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே எங்கெங்கேயோ தள்ளிட்டு போவாங்க, புரியுதா உங்களுக்கு? மலை மகுடு எல்லாம் தள்ளிட்டு போய் காமிச்சு அப்படிலாம் எந்த படாட்டி இருக்க மாட்டாப்பா. 2வது நாளே வீல் சேரோட சேர்த்து ஏற்றி விட்டு சனியனை படுக்கிறியா இல்லையான்றாங்க. இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. காலங்காத்தால் வந்து வண்டி எடு, இங்கே போகலாம் அங்கே போகலாம், குடைக்க உனக்கு ஒரு குடைக்க. இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையில் என்ன நடக்கும்? வயசான புருஷன் பொண்டாட்டி இருப்பா, இருந்தானே இப்போ கால் விளங்கலை, பேரலிசிஸ் அட்டாக்கு இப்படி இருக்கான்னு வைங்க. ஆனால் வீல் சேரில் ஏற்றி கொடைக்கானல் போகணுன்னே என்ன அந்த பொண்டாட்டியோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? அநியம் முடிச்சோடனே கையால் வளங்கல உனக்கு கொடைக்கானல் ஒரு கேடா உனக்கு அப்படின்னு சொல்லி மானக்கடை பேசி பெரிய சண்டை ஏழ்றாயிரும். அவர் பிள்ளைங்க கேட்டால் ஏமா அப்பா இப்படி வைக்கிறேன்னா, ஆமாம் அப்பா இவெல்லாம் அப்பா இவன் என்னென்ன பண்ணா தெரியுமா உனக்கு? அதெல்லாம் அந்த காலத்தில் ஆடாத ஆட்டமா. இன்னைக்கு கையால் விளங்கல வீட்டில் போடுற சோத்தை தின்னுட்டு படுக்காமல் கொடைக்கானல் கூட்டு போ, ஊட்டி கூட்டு போ, வண்டி கூலிங் பிளேஸ் கூட்டு போன்றான், சேரோடு ஏற்றி விட்ருவாங்க. இங்கே எத்தனைனா ஹால் எண்டில் போய் அடித்து விழுந்ததில் அவன் வந்து கொடைக்கானல் மட்டும் இல்லை எதுவுமே கேட்க மாட்டான், புரியுதா அவனுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி நடிச்சிருப்பாரு, நம்ம அவரை குறை சொல்லலை, அப்படி சீன் அமைக்கப்பட்டு நினைக்கிறேன். அந்த ஆயாலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வண்டியில் தள்ளிகிட்டே போகுது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோன்னு ஒரு பாட்டு. அது இந்த கவிஞர்கள் வேற நெஞ்சை நக்கி வச்சுருவாங்க. உருகி அந்த பொண்டாட்டி வந்து புருஷனை அப்படி பார்க்கும்போது ஆம்பளையை பூரா அழுதுருவான். நம்ம வீட்டில் சோறே போட மாட்டாளுங்க, தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே இது பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ சொல்லலை,
இப்படி இப்போ பொண்டாட்டி கிடச்சா எப்படி இருக்கும் இப்படின்னு சம்மந்தமே வாழ்வியலுக்கே தொடர்பு இல்லாத காதல்னால் அவங்க காதல் வேலை மாதிரி இருக்கும். அதை 45 வயசு ஆண்டியாக இருக்கும், காலேஜ் போயிட்டு இருக்கும். கேஆர் விஜயா. இந்த பக்கம் பார்த்தா இவருக்கு 45 வயசு 50 வயசு இருக்கும். யாருக்கு? சாம்பார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நடிகர் இருந்தார். அவர் காலேஜ் போயிட்டுருப்பார். காலேஜ் போட்டு அவருக்கும் ஒரு பாட்டு. எஸ்எஸ்ஆர் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது என்ன ஒரு 7-8 வயசில் படத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா எப்படி நம்ம இது அவங்களோட அட்டாச் ஆகும். புரியுதா? அந்த ஏஜோட மெர்ஜ் ஆகும். பெரியப்பாவும் பெரியம்மாவும் லவ் பண்ணுறாங்க அப்படி தான் தோணுமே தவிர 14 வயசு பையனுக்கு நம்ம ஒரு லவ் படத்தை பார்த்து லவ் பண்ணணும் 16 வயசு பிள்ளைக்கு தோணாது. அவங்க ஏதோ பெரியவங்க லவ் பண்ணுறாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது போல் அப்படின்ற மாதிரியான ஒரு சினிமா இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கு பாரதி ராஜாவை இன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த கூட்டை உடைச்சார், செட்டை தகர்த்தார், வெடி வச்சு செதறடிச்சார் செட்டை. பைத்தியம் பிடிச்சவங்களா எத்தனை நாளைக்கு போகிறனாலும் செட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. யானையும் குதிரையும் மோதிக்கிறது அதே ஸ்டுடியோவில் தான் எடுப்பாங்க. அந்த போர் காட்சியெலாம் சண்டை போடுவாங்க, டமால் டிமில் புளி அடக்கிறது அதுவும் அங்கே தான் எடுப்பாங்க செட்டுக்குள்ளே. இது எம்ஜிஆர் புலி வாயை கிழிப்பார், அது காட்டுக்குள்ளே போய். அதுவும் பார்த்தீங்கன்னா செட்டு ஏவிஎம் செட்டு இல்லை விஜயவாணியில் தான் இருக்கும். தேர் பள்ளத்தில் இருந்துடும் கர்ணன் அந்த அது செட்டு தான். ஏன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னா, கர்ணனை கொண்டு வெயிலில் போட்டிங்கன்னா வெயிலில் அடித்து கர்ணன் காலி ஆயிடும். தேரோட வெளியே பாட்டு பாட முடியாதுல்ல. ஒரு 1/2 நாள் ஷூட்டிங் வச்சா என்ன வெயில் காலத்தில் செட்டில் தான் வச்சாங்க. ஏசிலாம் போட்டு செட்டில் ஏசிலாம் அப்போ கிடையாது. இப்போ ஃபேன் ஓடும். ஃபேன் ஓடுச்சுனால கர்ணனை காப்பாற்றிடும். ஸோ இப்படிலாம் இந்த பாரதி ராஜா என்ன பண்ணுறான்னா, மொத்தமாக கன்னி வெடி வச்சு இதப்புறம் உடச்சிட்டாப்புல, செட்டை உடச்சிட்டார். ரெடா கேமராவை எல்லாம் தூக்குடா வண்டி எடுங்கடா அப்படின்னு, நேராக வாங்கடா தேனி போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டு போயிட்டார். கூட்டு போய் யதார்த்த மனிதர்கள், இது தாண்டா உண்மையான லைஃப், இது தாண்டா உண்மையான காதல், இதாண்டா உண்மையான அண்ணன் தங்கச்சி பாசம், இப்படி தாண்டா இருக்கும், ஏன்டா பைத்தியம் முடிச்சவங்களை அப்படி போட்டு கொள்றீங்க, நடக்காததெல்லாம் நடக்கிற மாதிரி எடுத்து நீங்களாம் ஆளாளுக்கு விட்டு ஆட்டுறீங்க அப்படின்ற மாதிரி உடச்சி பழைய ஆட்களை பூரா. இப்போ எப்படி 2026 வந்தோடனே, இப்போ விஜய் ஆட்சி வந்தோடனே பழைய அரசியல்வாதிகள் பூராமே இது பண்ணுறாங்க, டெம்ப்ளேட்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதே கிடையாது. வேலை செஞ்சு தேடி போய் தான் ஓட்டு கேட்கணும் எவன்டா சொன்னது, அடிச்சு நொறுக்க. பிரச்சாரம் பண்ண எவன்டா சொன்னது, பேச தெரியும்னு எவன்டா சொன்னா, அரசியல் தெரியும்னு எவன்டா சொன்னா, மகாடா பார்த்துக்கலாம், ஃபோன் போதும்டா, ஃபோனை வச்சு அவங்களை காலி பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லி முடிச்சேன். இதே மாதிரி தான் பாரதி ராஜா ஒரு சினிமா விஜய் அந்த காலத்தில் உடச்சி நொறுக்கி எல்லாம் துண்டை காணாம் துணியை காணான்னு ஓடி போயிட்டாங்க. எல்லாருக்கும் மார்க்கெட் அவுட்டு. நல்ல வேலை எம்ஜிஆர்லாம் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, சிஎம் ஆகிட்டார் கிட்டத்தட்ட பாரதி ராஜா வர்றப்பெல்லாம். இல்லைனா எம்ஜிஆர்லாம் வீட்டுக்கு அனுப்பி. அப்போ விவசாய நிலத்தில் போய் வச்சு காந்திமதி ஒரு அம்மா எப்படி இருக்கும், பேய் பிடிச்சி மேக்கப் போட்டு பைத்தியம் மாதிரிலாம் இருக்காது. இப்போ சிவாஜி படம் எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா, இது எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா பூரா அம்மாவும் விதவையாக தான் இருக்கும், அப்பனே இருக்க மாட்டான். பிடிச்ச 10 படத்தில் 8 படத்தில் எம்ஜிஆர் படத்தில் அப்பான்ற ஒரு கேரக்டர் இருக்க மாட்டாங்க. அம்மா மட்டும் அது விதவையாக இருக்கும், அது கிளவியாக இருக்கும். அது எம்ஜிஆரோட வயசு கம்மியாக இருக்கும். எம்ஜிஆருக்கு 55, பண்டரி பாய்க்கு 45 தான் இருக்கும். புரியுதா? ஆனால் வெள்ளை அடிச்சு விட்ருவாங்க, மண்டையில் வெள்ளை அடிச்சு அம்மா மாடே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவார். பண்டரி பாய் தான் அவங்க அம்மா. ரொம்ப படத்தில் பண்டரி பாய் தான் வந்து டெய்லி எந்திரிச்சோடனே பண்டரி பாய் வந்து 45 வயசுலேயே 40 வயசு இருக்கும்போதே ஆள் நல்லா இருப்பாப்புல, செம்மையாக இருப்பாப்புல. காலில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு பெயிண்ட் அடிச்சிடுவாங்க, வெள்ளையை அடிச்சு விட்டு நல்லா சேலை கட்டியிருக்குமா, வெள்ளை சேலையை கட்டி அவங்க வண்டி வந்துருச்சு, அம்பாசிடர் காரில் ஏற்றி போட்டுருவேன். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அம்மாவா சிவாஜிக்கு அம்மாவா யாருக்கோ அம்மா கேரக்டர் தான் அது மாதிரி போட்டு விட்றாங்க. எந்த அம்மாவும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பார்ப்போம், நம்ம அம்மாலாம் இளமையாக தானே இருக்காங்க, எதுக்கு இப்படி இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு வயசு 50, அவரை காலேஜில் படிக்க வைக்கணும். ஒரு படத்தில் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலே அப்படி நோட்டை சுற்றிட்டே வருவார், அம்மா அப்படின்னு வருவார். அதே கிளாஸ்மேட் யாருன்னா சரோஜா தேவி, அந்த ஆயாவுக்கு அப்போயே 40 வயசுக்கு மேலே. அப்போது அது வந்து வீட்டில் இருக்கும், அத்தை மக லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் பார்த்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிற மாதிரி. இளைஞர்கள் 15 வயசு 18 வயசில் இருக்க வேணால் மெண்டல் ஆயிடுவாங்க. படத்துக்கே போக மாட்டான் அப்போலாம். இப்போ சின்ன வயசில் பிடிக்காது, வீட்டில் கூப்பிட்டு போனாங்கன்னா கையை கடிச்சு வச்சு, வேணா வரமாட்டேன் நீ போய் பார்த்துட்டு வாங்க. அந்த இருந்த காலங்களுக்கு அப்புறம் தான் ரஜினி கமல் வராங்க. இந்த ரஜினி கமல் வர்ற காலத்துலேயும் இதே செட்டை போட்டு பைத்திய வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா வந்து உடச்சி
கமல் வந்து ஸ்ரீதேவியோட ஆடிட்டு இருப்பாப்புல. வடிவேல மனசு வச்சா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். எம்எஸ் விஸ்வநாதன், டிஎம், அதெல்லாம் வந்து கொலக்கொத்தாக இருக்கும். ஒரு மயில் ஒன்று இருக்கும், கமல் ஸ்ரீதேவி, ரஜினி வில்லனாக இருப்பாப்புல. அந்த பாடத்துல எல்லாம் பார்த்து ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் போட்டு அடிக்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா பாவாடையை போட்டு விட்ருவேன் தெரியுமா, மிடி போடும். எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் மிடி போட்டுருப்பாரு தெரியுமா, ஒரு டைட் பேண்ட்டை போட்டுருவாங்க. மன்னர் டைட் பேண்ட் போட்டு ஒரு மிடியை போட்டு விட்ருவாங்க, ஆஃப் மிடி. அது பொம்பளைங்க போடுற மிடியை போட்டு விட்டு கையில் ஒரு கத்தியை கொடுத்துருவாங்க. கமலுக்காக தான் ரஜினிக்காக தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் சார் நம்ம கை வச்ச கையை போட்டு பாவாடை. அது நம்ம ஊரில் இப்போ உங்கள் ஊரில் சார் மதுரை சார் நாடகங்கள் போடுவாங்க. நாடகத்தில் அதை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாடகத்தில் ராஜா வேஷம் போடுறாங்க. அந்த ராஜாவுக்கு பேண்ட்டை டைட்டாக மாட்டி விட்டு பாவாடையை மாட்டி விட்டுருவாங்க. முக்கா பாவாடை. பாவாடை இல்லை சார், பாவாடை தான், மிடி தாங்க. அதுதானே இப்போ பிள்ளைங்க மிடியா போட்டுட்டு இருக்கு. இதாக இப்போ ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, நவீன டாப்பும் பாவாடையும் இது வரைக்கும் தொட வரைக்கும் இருக்குல்ல, அதை தான் இந்த பைத்தியம் பிடிச்சவங்க போட்டு விட்டுருப்பாங்க. ஹீரோயின்லாம் கமல், ரஜினி இப்படி இந்த உடச்சி அந்த கமலை பிடிச்சி அந்த சட்டை கட்ட பாவாடையெல்லாம் கிழிச்சு கோமணத்தை எடுத்து காஸ்டியூமர் இருக்கான் அவனுக்கு ஒரே எத்து காஸ்டியூமராக எதுக்கு நீ இல்லை உடை வடிவு கோமணத்தை வடிவடிக்க நீ எதுக்குடா உடை வடிவம் எந்திரிச்சு ஓடுறான்னு சொல்லி அவனை அடித்து துரத்தி விட்டார். மேக்கப்னா என்னன்னா இல்லை அவர் நல்லா சகப்பா, டேய் கறி அரைச்சிட்டு வாடா போடா, இவனை வேறு துரத்தி விடுங்கடா பைத்திய போயிடுச்சு, இவனுக்கு வேறு சம்பளம் மாடா இதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி கறியை பூசிட்டு வந்து லைட்டாக கமலுக்கு லைட்டாக டச் பண்ணி விட்டு காஸ்டியூமு காடா துணி வாங்கிட்டு 1 மீட்ரு அதையே 4ஆக கிழிச்சிருக்காரு. கிழிச்சு இன்றைக்கி கொண்டு அழுக்காயிருச்சுன்னா நாளைக்கு இதை போட்டு விடுங்க கமலுக்கு. இப்போ ரஜினி காஸ்டியூமு அங்கே ஒருத்தன் கையில் ஈட்டி படுத்துருக்கான் பார் பிச்சைக்காரன், அவனை கூப்பிட்றாரு, கல்றா கையிலேயே கூடுறா அவருக்கு, அவர் வேட்டி வாங்கி அவனுக்கு கொடுத்து அவனை துரத்தி விட்றான் அப்படின்னு சொல்லி. எந்த காஸ்டியூமர் கிடையாது, மேக்கப் மேன் கிடையாது, கேமராமேனு ஃபிலிம் மட்டும்தான் நிவாஸ். அதுவும் எது அப்போ வந்து இந்த கேவா கலர்னு வாங்கி அந்த ORWO ஆர்ஓ ஃபிலிம், அந்த ஃபிலிமை வச்சு அவார்டு வாங்கினாங்க. எப்படின்னா அந்த ஃபிலிமில் இவ்வளோ கலர் வராது, எப்படி கிரேடிங் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியில் கூப்பிட்டு அந்த படத்துக்கு நிவாஸ், அந்த கம்பெனிக்காரங்களே நிவாஸ்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு கேள்விப்பட்டு. அதுக்கப்புறம் அவர் கேமரா, அப்புறம் ரஜினிக்கெலாம் மேக்கப் கிடையாது. ஒரு கட்டு 2 கட்டு பீடி, சம்பளம் கொஞ்சம் தான் பேசியிருப்பாங்க போல, 2 கட்டு பீடி டெய்லி வாங்கி கொடுத்துட்றாங்க. 12 மணிக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு பீடி கட்டு தான். எல்லாத்தையும் வச்சு எடுத்து கமலுக்கு காஸ்டியூம் கிடையாது கடைசி வரைக்கும். இடையில வந்து ரொம்ப இதை கேட்டிருக்காப்புல, ஒரு ஏதாவது கொடுங்க அப்படிங்கும்போது தான் சந்தையில் விற்கிற ஒரு கைலியும் ஒரு வேட்டி, இந்த கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஒரு சீன் வரும். சப்பானி எங்கடா போகிற அப்படின்னா, எனக்கும் மயிலுக்கும் கல்யாணம் அப்படின்னு, அதுக்கு மட்டும்தான் வேஷ்டி. அந்த வேஷ்டி எவ்வளோ 35 ரூபாய் அது அந்த காலத்தில், வேஷ்டி சட்டை சேர்த்து 35 ரூபாய்க்கு மல்லு வேட்டி வாங்கி கொடுத்து அந்த ஒரு சீன் தான் கமல் வந்து வேட்டி சட்டையை கொடுத்துருக்காங்க படத்தில் நடித்ததுக்கு. ஏன்னா ஸ்ரீதேவிக்கு மட்டும் அங்கே கிராமத்தில் தாவணி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் அவங்க அம்மா சாதாரண ட்ரெஸ், வேறு எவனுக்குமே ட்ரெஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் வேட்டியை கட்டி வந்துருக்கடான்ட்டு. காஸ்டியூமர் செலவு இல்லை, மேக்கப் மேன் செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபிலிம்மு, கேமரா, சாப்பாடு 3 தான் இருக்கிறவங்களை வச்சு நடிக்க வச்சு தமிழ் சினிமாவே புரட்டி போட்டார். அம்மானா இப்படி தான் இருக்கும், அப்படி தானே இருக்கும், சாணி தட்டு எப்படி இருப்பாங்க, இப்படி அந்த கேரக்டரை வச்சு படம் பண்ணி ஜெயித்தோன்னே இதுன்னா நம்ம படம்னு எல்லாம் இருக்குது, நம்ம நாடு நம்ம ஊர். இப்போ இவ்வளோ நாள் நடந்தது வேற்று உலக கிரகணவாசிகள் மாதிரி நடித்தாங்க. ஆமாம், ஏதோ என்னன்னா அக்கா பார்த்தா மேக்கப் போட்டிருக்கு, நம்ம பவுட்ரு வாங்க கூட பான்ஸ் பவுட்ரு 10 ரூபாய்க்கு வாங்குற கூட காசு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க காட்டுற அக்கா வேறு மாதிரி இருக்குது, அப்பா வேறு மாதிரி இருக்கான், காதலை வேறு மாதிரி இருக்கான், காலேஜ் வேறு மாதிரி இருக்குது, நம்ம ஊர் பற்றி காட்டவே மாட்டாங்கன்னொன்னே அப்படி மக்கள் பூரா பாரதி ராஜா பக்கம் சாஞ்சிட்டாங்க. யார் அவர் அப்படின்னு எங்கேயா இருந்த இவ்வளோ நாள் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யதார்த்த கதையில் புதிய வார்ப்புகள், அது இது யதார்த்த கதாநாயகன். இப்போ பாக்யராஜ் சார்லாம் அப்போ சொன்னாங்க நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி. இப்போ சொன்னாங்க இல்லை இவரை விஜய் சேதுபதியை நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி பாக்யராஜ் சார்லாம் கண்ணாடி போட்டு ஒரு கேரக்டரு, கதாநாயகினா குண்டா கும்முன்னு இருக்கும். இப்போ மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிறது அதெல்லாம் கிடையாது, நல்லா உருண்டையாக இருக்கும்.
அப்படி கதாநாயகி தான் தமிழ் மக்களுக்கு பிடிக்கும். ஹிந்தியில் ஒல்லியாக இருந்தால் தான் பிடிக்கும், இங்கே வந்து குண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா சரிதா, அப்புறம் வந்து இன்னும் நிறையா நடிகை ஸ்ரீபிரியா அந்த மாதிரி. ஆனால் பாரதி ராஜா வந்து அப்படி போட மாட்டார், பழைய நடிகையில் போட மாட்டார், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அவர் நடிகரே புதுசாக தான் போடுவார். போடுவார். ஒரு கதாநாயகி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவள் தான் அடுத்த 10 வருஷத்துக்குன்ற மாதிரி. ராதா அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் ஸ்ரீதேவி வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறையா நடிகைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அடுத்தடுத்த இப்போ ராதா அவர் தான், ரேவதி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆட்கள் எல்லாமே பீக். பாரதி ராஜாக்காக வெயிட் பண்ணுவாங்க, அடுத்த படம் பண்ண போகிறாரு, யார் கதாநாயகியாக போடுறாருன்னு பார்ப்போம். அவர் படத்தில் யூஸ் பண்ணிட்டாருன்னா செகண்ட் படமாக நம்ம புக் பண்ணணும்னு நிறையா ப்ரொடியூசர் காத்திருப்பாங்க, நிறையா நடிகர்கள் காத்திருப்பாங்க. கமலும் சரி ரஜினியும் சரி, பாரதி ராஜா ஒரு நடிகை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா செமையாக இருக்கும் அப்படின்ட்டு. ரேகாலாம் ஊட்டியில் போய் எங்கேயோ பிடிச்சிருந்தாங்க. ரேகா அவ்வளோ கிரேஸ். இப்போ இருக்காங்க ரேகா, நல்ல டைப். ரேகா வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தவாதி. ரேகா வந்து கடலோர கவிதையில் எல்லோரும் அந்த காலகட்டத்தில் இருக்க, நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கானோம், ஒரு பொண்ணு கட்டினா இப்படி தான் ஏன் கட்டணும், இப்படி இருக்கணும்யா. ஒரு டீச்சர் கேரக்டர் ஒரு கொடை வச்சுட்டு அப்படியே வரும் போகும், இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணை தான் ஏன் கல்யாணம் பண்ணணும், இப்படி இருக்கணும்யா அந்த பொண்ணோட ஸ்ட்ரக்சர், ஃபேஸு, பேச்சு அப்படின்ற மாதிரி. பாரதி ராஜா கதாநாயகிகளை பார்த்து ஏங்காதவன் ஒன்று இருக்குமா. அதே மாதிரி ராதா மேலே வந்து அப்படி கிரேஸில் இருப்பாங்க. ராதா ஆரம்ப காலகட்டத்தில், ராதா வந்து அப்போ தான் 16 வயசு. அவங்க அக்கா ஷூட்டிங் பார்க்க வந்தது, வேறு அம்பிகா ஷூட்டிங் பார்க்க வந்ததை இவர் தூக்கிட்டார், கரெக்டாக அறிமுகப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி கேரளாவிலேருந்து கொண்டு வந்து பாண்டியன் வளையல் கடை வச்சுருந்தாப்புல. ஆமாம், வளையல் பாண்டியன் கோயில் பக்கமாக போயிருக்காரு. இந்த பையன் நல்லா சிகப்பாக இருக்கானே, ஸ்டெப் கட்டிங் நீட்டாக வச்சுருக்கானேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். அவன் எதாவது காசு கொடுத்து நடிக்கிறேன் பாண்டியன் வந்துட்டான். பாண்டியனுக்கு ரேவதி ஜோடி. என்னுயிர் தோழன் பாபு, அதுவும் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாபு பாவம் செத்துட்டாப்பில் ரொம்ப நாள். அப்புறம் வந்து நிறையா ஹீரோயின்ஸ். அந்த காலத்தில் வந்து ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல போட்டி யாருக்குன்னா பாரதி ராஜாவுக்கு டிஆருக்கு தான். ஜீவிதா, அப்புறம் நளினி, இதெல்லாம் டிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்கெல்லாம் பீக்கில் போவாங்க. பாரதி ராஜா அடிச்சிக்கவே முடியாது யாருமே. அவர் ப்ராடக்ட் எல்லாம் ஹிந்திலேருந்து மாதவி, தெலுங்கு, இப்போ மலையாளத்தில் தெலுங்குலேருந்து மாதவியை கொண்டு வந்தார், ஸ்வப்னாவை கொண்டு வந்தார். அந்த டிக்லலாம் 3 பேர். யார் அழகின்னு நீங்கள் வந்து தராசு வச்சு நிறுத்தா கூட தராசில் 2 தட்டு தானே இருக்கும், இது 3 தட்டு வைக்க வேண்டியதாயிரும். ஸ்வப்னா, மாதவி, இந்த பக்கம் ராதா, 3ஐயும் வச்சாலும் அந்த தராசு கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் இடம் இறங்கும், மாதவியா ராதாவா ஸ்வப்னாவா அப்படின்ற மாதிரி. அதில் மாதவி த டாப். மாதவி வந்து அந்த காலத்து பேரழகி அப்படின்ற மாதிரி. இன்றைக்கும் மாதவி இருக்காப்புல. இன்றைக்கி மாதவிக்கு 55 வயசு இருக்கும், இன்றைக்கி இருக்காங்க, அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாப்புல. இப்படி தேடி கதாநாயகியை போடக்கூடியதில் பாரதி ராஜா இல்லாடியானா. அவங்க எல்லாம் பீக். பாரதி ராஜா கைப்பட்டாலே, அதாவது ஆசைப்பட்டாலே வந்து அவங்க டாப்புக்கு போயிடுவாங்க. இப்படி இருந்தார். அதே மாதிரி புது கதைகள். இப்போ டிக் படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அலையினா அப்போல்லாம் எவனுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும். உலக அலை ஐஸ்வர்யா ராய் வந்ததுக்கப்புறம் 90களுக்கு அப்புறம், அது 80கள் 70கள்லாம் எவனுக்கும் உலக அலையினா எவனுக்குமே தெரியாது. யாரா அதுன்னு கேட்பாங்க. உலக அலையியலை வச்சு ஒரு கதை பண்ண ஒரு ஆள் யாருன்னா பாரதி ராஜா. அவர் கிராமத்து படம் தான் பண்ண தெரியும். தொடர்ந்து 5 படம் பண்ணார், எல்லாம் கிராமத்துக்கு கதையாக இருந்துச்சு. பாக்யராஜா அவங்கவுங்கள ஹீரோவாக போட்டு எடுத்தார். திடீர்னு பார்த்தா இங்கிலீஷ் படம் மாதிரி டிக் கமல் ஹீரோ. எந்த கமலுக்கு காஸ்டியூம் இல்லாமல் கோமணத்தை கொடுத்தாரோ அதே கமலுக்கு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக கோட் ஷூட்லாம் போட்டு கமல் வந்து ஃபோட்டோகிராஃபி பின்னி எடுத்துருவார். அவ்வளோ அழகாக இருப்பார் கமல் அந்த படத்துலலாம். டிக்லாம் கமல் பார்த்தீங்கன்னா கமலோட நடிப்புக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆள் கிடையாது. அந்த டிக் படத்தை இப்போ ரீமேக் பண்ணிங்கன்னா ஒரு ஹீரோ கிடையாது. அந்த மாதிரி ஒரு காதல், சில்மிஷம், காதலிக்காக இது பண்ணுறது, அது பண்ணுறது, போதையில் போய் ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போயிடுறது, அங்கே போய் ஒரு கொலை நடந்து மாட்டிக்கிறது, அங்கே நடிக்கிற நடிப்பு கமலை புழிஞ்சு எடுத்திருப்பார். ஒரு பக்கம் லவர் பாய், இன்னொரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் ஃபோட்டோகிராஃபி, இன்னொரு பக்கம் பார்த்தா இது இப்போ மாதவியை லவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமான லவ்வாக இருக்கும். தேங்காய் சீனிவாசன் நடித்த 100 படம் நடிச்சிருந்துருக்கலாம். டிக் படம் மாதிரியோ இல்லை ஸ்ரீதர் அவர்களோட படத்தில் நடித்த மாதிரியோ தேங்காய் சீனிவாசன் வந்து எந்த படத்துலையும் நடிச்சிக்க மாட்டார். அவர் அவ்வளோ இதாக காட்டியிருப்பார். ஸ்வப்னா ஒரு பக்கம்,
நேற்று இந்த நேரம் அதெல்லாம் சொப்னா அந்த சாங் மாதிரிலாம் அதுக்கப்புறம் எவனும் பண்ணல. அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பிரம்மாண்டம். அது டிக் டிக் டிக்லாம் வந்து பிரம்மாண்டம். சிகப்பு ரோஜாக்கா அது கமலை வச்சு தான். கமலை ஒரு படத்தில் கோவணம் கொடுத்த பாவத்துக்கு அட சிகப்பு ரோஜாக்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்டு கேப்பு கிளாஸ் தான் கமல். ஒரு ஃபிகராக தூக்குவாப்பில் தூக்கி கொலை பண்ணி, அதுவும் டாப்பில் இருந்த லவ்வர் பாயாக இருந்த கமலை குலகாரனா காமிச்சு அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். இப்படி பாரதி ராஜா வந்து என்னென்னா அதுக்கப்புறம் கடலோர கவிதைகள் மண்ணை தானே காமிச்ச, ஃபாரினை காமிச்சிங்க, கொலகாரனை காமிச்சிங்க. கடலோர காதல் எப்படி இருக்கும்? கம்மாக்கரையோட காதல் காமிச்சிட்டார். இப்போ கடற்கரையோட அந்த காதலையும் காமிக்க காமிச்சு ஒரு வில்லனை கதாநாயகனா போட்டு இப்போ சத்யராஜுக்கு டேர்னிங் பாயிண்ட்டே கடலோர கவிதைகள் தான். அந்த டீச்சர்னு டீச்சர் பின்னாடியே சுற்றுவாங்க. அது ஒரு செம. அதாவது அதில் உள்ள பாட்டெலாம் தாஸ் சின்னப்ப தாஸ்னு ஒரு பாட்டு, அது வந்து அது படத்தில் வைக்காமல் விட்டதுக்கு ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன் வைக்கலை படத்தில்? கேசட்டில் இருக்கும், படத்தில் இருக்காது. இளையராஜா பின்னி எழுது இந்த படம். அதை விட டைலாக்கும் சரி, ஏன்னா பயங்கர காமெடி டைலாக்லாம் பின்னி எழுது பிச்சு உதறிருப்பாப்புல டைலாக்கு. அப்படியே அந்த டீச்சர் நடந்து போகிறப்ப ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அது ஒரு மேலே நடந்து போகும். டீச்சர் எங்கெங்கேயோ போகும், கடற்கரையிலலாம் போகும். ஸ்கூலுக்கு இவ்வளோ தூரமாக போகிறாங்க. பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் வந்துச்சு சார். அந்த சீரியலில் இப்படி தான் கண்ணம்மா நடந்து போவாங்க கோச்சுக்கிட்டு, செவ்வாய் கிரகத்தெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கே தான் போகிறேன் நின்று கலாய்ச்சிருப்பாங்க சும்மா விளையாட்டுக்கு. அதே மாதிரி இந்த டீச்சர் கடற்கரையெல்லாம் போகும், அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. போவோம், அங்கே போகும், இங்கே போகும். ஆனால் ஸ்கூலை மட்டும் க்ளோஸ்அப்பில் காட்டும். அது ஒரு அது ஒரு லவ் ஸ்டோரி, பயங்கரமான லவ் ஸ்டோரி. அப்புறம் அதுக்கு வந்து அத்தை மகன் ஒன்று இருக்கும் சத்யராஜுக்கு. அது ஒரு கேரக்டர். இந்த டீச்சர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி பெரிய ரவுடியாக இருந்த தாதாவாக இருந்த சத்யராஜ் ஆளுக்கு போட்டு அடிப்பாங்க. பழைய ஆடலாம், நீ பழைய ரவுடி தானடா போடா அப்படின்னு எடுத்து இப்போ டம்மி தானடா அப்படின்னு நினைக்க அடிக்கும் போது மீட்க வரணும்னா அப்போ தான் அத்தை மகன் வருவான். அவன் வந்து வந்த உடனே அந்த ஒரு டைலாக் பயங்கரமாக இருக்கும். அது ஒரு தத்துவார்த்தமான டைலாக். அது கோவப்பட்டு அடிக்க போவார். அதாவது ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சி அவன் குடியாருன்னா படுத்து கிடக்கான். அவன்கிட்ட போய் கேம் ஆடுவான். யார்? ரஞ்சனி. அவங்க டீச்சரெல்லாம் ஒன்றும் சொல்லலை மச்சான், என்னையத்தான் மச்சான் அப்படின்னோடனே அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாப்புல. யார்? சத்யராஜ். கெங்கம்மா டீச்சரை சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேனா, உன்னைய சொன்னால் கேட்க மாட்டேன், ரொம்ப கொள்ளாதீங்கடா, டீச்சர் வேற நீ வேறையா அப்படின்ற மாதிரி ரொம்ப சில இதில் ரொம்ப அந்த காலத்திலே கத்துவாங்க, யோ போயா. ஆனால் அதெல்லாம் வந்து மொத்த படமாக பார்க்கும்போது பிரம்மாண்டம். அதாவது காதல்னா அப்படியே ஒவ்வொருத்தரும் காதல் வரும். அவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரியப்பா காதலிக்கிறாங்க போல், நம்ம வேலையை பார்ப்போன்னு போயிடுவாங்க. பாரதி ராஜா அவர்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு காதல் வரும், அவளுக்கு காதல் வரும். அந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் வந்து 16 வயசு பையனை ஹீரோவாக போட்டு எடுத்தார் கார்த்திகை 17 வயசில். வாடி ஏன் கப்பா கேளு. அது யாருன்னா மணிவண்ணன் கதை. பாரதி ராஜா கதை எழுத மாட்டார், கதையை செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி அந்த கேரக்டரை உருவாக்கி அதை பண்ண முடியும்னா அதை தூக்கிடுவார். தூக்குனான்னா இட்டு தான். அதில் ராதா, அதில் தான் ஒரு ஃபேமஸான டைலாக் நான் அடிக்கடி சொல்லுவேன். பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே இருக்கிறார். இவ்வளோ கால் பாவாடை போட்டிருக்கு. +2 படிக்கும்போது படிக்க போயிடும் காலேஜுக்கு. போயிட்டு கிறிஸ்மஸுக்கு வரும்போது இங்கே வரைக்கும் போட்டிருக்கு பாவாடை. அப்போ தான் அந்த டைலாக், ஏய் பாப்பாவை பார்த்தியாடா அப்படின்னா, பார்த்தேன்டா, பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற. அந்த பாப்பாவும் 16-17 வயசு, அதை பார்க்குறவனு லவ் பண்ணுவான், அவனு இருக்கவனு லவ் பண்ணுவான். நீங்கள் 45 ஆயாவை காலேஜுக்கு போகிற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா, கண்ணதாசன் பாட்டு வேறு வச்சு தத்துவ பாட்டை வேறு போட்டிங்கன்னா எவனுக்கு காதல் வரும்? அதை உடச்சவர் பாரதி ராஜா. அதே மாதிரி அந்த படத்தோட பேசிகிட்டே இல்லை, பாரதி ராஜா பற்றி பேசினோன்னா அவரை பற்றி பேசிகிட்டே போகலாம். அப்புறம் வந்து இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ கடைசியாக பார்த்தேன், இப்போ உடம்பு சரியில்லாப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் அட்மிட் ஆகியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய அக்கா பையன் கல்யாணத்துக்கு சேலஞ்சர் துறைன்னு சொல்லி பிற்காலத்தில் எம்எல்ஏ ஆனாப்புல. நான் சேலஞ்சர் துறை, அப்புறம் நண்பர் கண்ணதாசன் 3 பேரும் மிட்சுபிஷி லான்சர்னு ஒரு காரை அவர் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தார். அதில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தால் அது காலையில் அதிகாலையில் போய் ஒரு பள்ளத்தில் விட்டான் டிரைவர். விட்டதில் புது கார் இதாகிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு கீழே.
அப்புறம் திருப்பி அவர் வண்டியை கொடுத்து அனுப்பி விட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த கிராந்து போய் அவர் வீட்டில் அப்புறம் கேஷுவலாக பர்சனலாக மீட் பண்ணி இப்போ கடைசியாக பார்த்துட்டு வந்தேன். மதுரையில் உடம்பு சரி சீரியஸான அப்புறம் வீட்டில் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். அப்புறம் இடையில பல சந்திப்புகள் கேஷுவலாக இருக்குது. அப்புறம் ஒரு டைம் வந்து ஒரு 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 ஆட் ஃபிலிம் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் போய் உட்காந்துருக்கும்போது இவர் ரூமில் அந்த எம்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் போனேன், யார் இருக்கான்னா உள்ளே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் உட்காந்துருக்கேன் ரிசப்ஷனில். சரி வரட்டும் அப்படின்னு பார்த்தா அவர் வந்தார். என்னப்பா அப்படின்னேன். என்னப்பா எப்படி இருக்கீங்க, என்னப்பா இங்கே அப்படின்னேன். ஆமாம் சும்மா இவனை தாண்டா பார்க்க வந்தேன்னாரு. யார் அந்த ஓனர், அவன் ஒரு டேரக்டர், அவர் பேரை சொல்லுவோம்ல. பார்க்க வந்தேன், சும்மா கூப்பிட்டுருந்தேன், அந்த வழியாக வந்தேன், சரின்னு பார்த்துட்டு போகலாம் வந்தேன். எப்படி இருக்கா, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாரு. தந்தியில் எடிட்டராக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 2017 நினைக்கிறேன். பார்த்துருக்கோன்னே ரிசப்ஷன் அப்படியே வந்தார். சரி கிளம்புறேன் அப்படின்னாரு. ரைட்டு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தான். பெரிய கம்பெனி, அது பெரிய ஆர்ட் ஃபிலிம் மேக்கிங் கம்பெனி. எங்கே என் டார்லிங் அப்படின்னாரு. எங்கேடி என் டார்லிங்க, எங்கே போனா அப்படின்னாரு. இந்த ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கப்பா. உடனே டக்குன்னு வந்துட்டான் அந்த பொண்ணு. ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டான். 25 வயசு தான் இருக்கும். வந்தவுடனே டப்புன்னு டார்லிங் போகலாமா அப்படின்னு அப்படி இடுப்பை பிடிச்சார். ஒரு 22 வயசு பையன் மாதிரி டப்புன்னு இடுப்பை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போய்ட்டு, என் டிரைவர் கூட இருக்கா அப்படின்னாரு. சரி, இப்படி 25 வயசில் ஒரு ஃபிகர், ஒரு டிரைவராக இருந்தது 2018. ஸோ அப்படி அவரோட வாழ்க்கை வந்து எப்படின்னா, முதல்ல ஈசிஆரில் இன்னைக்கு விஜய் இருக்கலாம். முதல்ல ஈசிஆரில் பங்களா கட்டி போன விஐபி அவர் தான். அந்த காலகட்டத்தில் ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த பங்களா கட்டம் பிரம்மாண்டம். இன்றைக்கி சொல்லலை, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். 24 வருஷம் 23 வருஷம் இருக்கும். ஒரு தொழிலதிபரும் நானும் தான் போயிருந்தோம். அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். வீட்டுக்குள்ளேயே பார், தட்டினா மேலேருந்து வரும். அப்புறம் வந்து அவர் படத்துலேயே அதை காட்டியிருப்பார். இப்போ இந்த டேபிள் மாதிரி இருக்கும், அப்படி இழுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணால் எல்லா சரக்கு எல்லாம் ஒன்று இருக்கும். இதெல்லாம் அப்போயே அவர் வீட்டில் வச்சுருந்தார். ஃபுல்லாக எல்லா சரக்குமே வச்சுருக்கார். அவராக உட்காந்து யாரையா கூப்பிட்டு பார் எப்படி இருக்குது, இப்போ டிஸ்கோத்தே பார் எப்படி இருக்குல்ல, ஃபுல்லாக ராக் இருக்குல்ல, மாதிரி எல்லா சரக்கும் இருக்கும். பிராண்டி, விஸ்கி, அது இது எல்லாமே இருக்கும். உட்கார எடா ஊத்துறா அப்படின்னார். அங்கே ஆள் வச்சுப்பார் அப்படின்னு கண்ணை காட்டினார்னா போதும். அவரை மாதிரிலாம் வாழ்ந்த உண்மை கிடையாது. அதாவது திரைப்பட இயக்குநர்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை வந்தது அப்படின்னா அது பாரதி ராஜா சார் வந்ததுக்கப்புறம். டேரக்டர்லாம் நடிகர் தான். எம்ஜிஆர், சிவா நடிகர் மட்டும்தான் நல்லா வெளிச்சமாக இருப்பாங்க. டேரக்டர் தெரிய மாட்டாங்க, தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் ஒரு டேரக்டர்ன்ற ஒருத்தர் தான் பவர்ஃபுல். சினிமாவில் ஒரு பவர்ஃபுல் வந்து டேரக்டர் தான். அதுக்கப்புறம் தான் நடிகர்களை உருவாக்கி விடுறது. இன்றைக்கி விஜய் உருவாக்கி விட்டது பல இயக்குநர்கள் சேர்ந்து உருவாக்கி விட்ட ஒரு நபர் தான், ஒரு பொம்மை தான். அது விஜயாக இருந்தாலும் சரி, அஜித்தா யாராக இருந்தாலும் சரி. டைரக்டருக்கான முக்கியத்துவம் இருந்தும் டைரக்டருக்கான மரியாதையை கொண்டு வந்தது பல பேர். அந்த காலத்தில் பிஆர் பந்துலு, பீம்சிங், அவங்கள பெரிய டைரக்டர்கள் தெரியும். எஸ்பி முத்துராமன்லாம் தெரியும். டைரக்டர்னு தெரியும். ஆனால் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறது கிடையாது. ஒரு 4 படம் 5 படம் 10 படம் கஷ்டப்படுவாங்க கடைசி காலத்தில், காசு இல்லாமல் ரொம்ப இத்து போய் தான் நிறையா டேரக்டர். சங்கர், மணிரத்னம் போன்றவர்கள் பாரதிராஜாவுக்கு அப்புறம் வந்ததில் பாக்கியராஜ் சார்லாம் கீழே விழுந்து தான் எந்திரிச்சார். அந்த வீழ்ச்சி கூட அவர் கிடையாது. பணத்தை எப்படி கையாளணும், பெண்களை எப்படி கையாளணும், திரைப்படத்தை எப்படி கையாளணும், நீங்கள் ஒன்று வேறு கற்பனைக்கு போகிறீங்கன்னா அது நான் பொறுப்பு இல்லை, இருக்கலாம். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. யாரை எப்படி கையாளணும், கடைசி வரைக்கும் வீழாமல் இருந்த மனிதர். கடைசி வரைக்கும் பாரதிராஜா எப்பயோ ஏதோ பண்ணியிருக்காரியா அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் அப்படி ஹார்ட்டாகவே போயிட்டு இருந்தார். கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ உடம்பு சரியில்லாத காலத்தில் தான் அப்படி ஆச்சா தவிர எவன்ட்டையும் அவர் போய் பணத்துக்காக நின்றதே இல்லை. அதாவது ஒரு டேரக்டராக போய் ஒருத்தர் ப்ரொடியூசர் வர்றாப்புல ஐயா வச்சு படம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் செலவு பண்ணியிருப்பார், அது வேறு. எவன்கிட்ட போய் சீப்பாக போய் நின்னது கிடையாது. ஆனால் வந்து காசு வாங்காமல் எதையும் செய்ய மாட்டார். அது பிஸ்னஸ். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் பையன் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் பாரதிராஜா பெரிய ஆள். அவர் படத்தில் இருந்தால் இவன் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்கன்னா அக்ரிமெண்ட்டை போட்டு தூக்கிடுவார். அதே மாதிரி சில நடிகைகள் அவர் மேலே கான்ட்ராக்டில் வச்சுருப்பார். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2 வருஷத்துக்கு நான் தான் கால்ஷீட் புக் பண்ணுவேன், அந்த பேமெண்ட்டெல்லாம் அவர் வாங்கிடுவார்னு சொல்லுவாங்க. அதில் தான் நிறையா பேருக்கு ஒரு அதிருப்தி அந்த காலத்தில். அது வந்து முதல் படத்தில் அப்போ நீ எதுக்கு போகிறப்போ, நீ ஒன்றுமே நீ யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது, ஆனால் உன்னை பெரிய மாநிலம் பேசி ஹீரோயின் ஆக்கி விடும்போது அப்போ அவருக்கு அந்த பேமெண்ட் சம்பாதிக்க தான் செய்வாங்க.
அக்ரிமெண்ட் போட்டுருவார் 2 வருஷத்துக்குனா இவங்க கம்பெனி தான் கால்ஷீட் போட்டுத்தரும். இப்போ இவங்க அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா இந்த ஹீரோயின் புக் பண்ணால் அவங்களுக்கு 10,000 கொடுப்பாங்க. 10,000 90,000 இவங்களுக்கு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்க தெரிந்த எல்லாமே தெரிந்து ஒரு ஒரு எல்லாத்தையும் அனுபவிச்சேன்னு வச்சுங்களேன். அவர் எந்த குறையும் கிடையாது. அப்படி ஒரு மனிதன் வந்து கடைசி காலத்தில் சொல்ல முடியும். பாகவதரை வந்து பெண்கள் அனுபவிச்சிருக்கலாம், பெருசாலாம் அனுபவிக்கல. பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கடைசி காலத்தில் கோயிலில் அடைக்கலமாகி கண்ணு தெரியாமல் போய் இவர் இறந்துட்டார், அவர் இறந்துட்டார், என்எஸ் கிருஷ்ணன் போயிட்டார், இவர் போயிட்டார், அவர் போயிட்டார்னு. ஆனால் வீழாமல் இருந்த நடிகர்கள் இருக்கான். ஆனால் இயக்குனர்கள் நிறையா பேர். ஒரு வீடு இருக்கும் கடைசியில். ஸ்ரீதர் இவ்வளோ பெரிய டைரக்டர். கடைசி காலத்தில் யார் ஜெயலலிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஸ்ரீதர் தான். கட்டத்தில் அந்த வீல் சேரில் வந்து ஜெயலலிதாட்டையே யாசகம் வாங்குற, அதாவது இது வாங்குற அளவுக்கு போனார். ஆனால் பாரதி ராஜா யார்கிட்டையுமே ஒன் ஸ்பீக் ஆல்வேஸ் அந்த பீக்கில் தான், அந்த பீக்லேயே இருந்து பீக்லேயே போயிட்டார். அது வந்து எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் மாதிரி ஒரு இயக்குனர் இனி தமிழ் ஃபீல்டில் எந்த ஃபீல்டுலேயுமே இவ்வளோ படங்கள் இட்டு கொடுத்து இட்டுக்கு பணம் கொடுக்குற டேரக்டர்ன்றது வேறு. ஒரு பல்கலைக்கழகம். பாரதி ராஜா அவர்கள் வந்து அவர்கிட்ட படித்து வந்தவங்கெல்லாம் மிகப்பெரிய, இவரை விட தாண்டி போன பாக்யராஜ் இருக்கார், மணிவண்ணன் இருக்கார், ஆர் செல்வராஜ், அவரெல்லாம் கதை, ஆர் செல்வராஜ் கதை கொடுத்தாங்க. இப்படி பலர் அவர்கிட்ட பாக்யராஜாட்ட இருந்த பலரும், அவர் கீழே வந்த பார்த்திபன், அது பாண்டியராஜன், இவங்கெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து அது ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த ஒரு ஆலமரம் மாதிரி. ஆமாம், அந்த பாரதி ராஜான்ற இப்போ பாலச்சந்திரன்ற ஆலமரத்துலேருந்து நிறையா வரல, பெருசாலாம் வந்தாங்க. ஆனால் பெருசாக பேர் சொல்லும் அளவுக்கு அதை விட பீக்கு இல்லை. பாரதி ராஜாட்டிருந்து வந்தவங்க எல்லாருமே வரலாற்று நாயகர்களாக, பாக்யராஜாராக இருந்தாலும் சரி, மணிவண்ணன் ஐயாவாக இருந்தாலும் சரி. மணிவண்ணன் இன்றைக்கி வரை இந்த ஒரு படம் போதும்ல, அமாவாசை ஒன்று போதும். ஸோ அப்படிலாம் இருந்து ஒரு ஆலமரமாக இருந்தவர். ஸோ அதுதான் பாரதி ராஜா வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தவர். நான் சொல்கிறேன்ல, 25 வயசில் ஒரு டிரைவர் இல்லை, ஃப்ரெண்டு. அவரோட தான் பேசுவார் இயல்பாகவே. எல்லாருக்கும் நெருங்கி பழகினவங்க அதை கேள்வி போகலாமா அப்படின்னாரு. அப்படின்னு இடுப்பை பிடிச்சாரு. இவருக்கு அப்போ 72 வயசு. நான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நானும் ரிசப்ஷன் லேடி நிற்கிறான், இன்னொருத்தர் கை கட்டி நிற்கிறார், என்ன இவர் வந்துட்டாருன்னு. நான் அப்படியே சிரிச்சேன்னே, டிரைவர்ல அப்படின்னாரு. அழகாக இயல்பாக டார்லிங் எங்கே இருந்தார். இது மாதிரி ஒரு எல்லாத்தையும் வந்து அவர் வந்து 75 வயசில் கூட 75 வயசுன்னு அவர் நினச்சதே கிடையாது. ஒரு 28, 29 அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அவருக்கும் அவரையும் யாரும் அப்படி டீல் பண்ணதும் கிடையாது. பெண்களாக இருந்தாலும் அவரை அப்படி டீல் பண்ணவே மாட்டாங்க. பாரதிராஜா சார்னு தான் இருப்பாங்க. 25 வயசு 28 வயசு பொண்ணு கூட அவரை வந்து ஒரு இளைஞனாக தான் பார்த்தாங்க. 75, 78 வயசில் கூட அந்த மாதிரியா ஒரு இதாக இருக்குது. ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ஜென்ரேஷனில், இந்த நூற்றாண்டு, போன நூற்றாண்டில், இந்த நூற்றாண்டில் ஒரு மாபெரும் கலைஞனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு மாதிரி ஒரு கலைஞர் வந்து மீண்டும் பிறப்பது வந்து ஒரு நூற்றாண்டுக்கு ஒருத்தர் தான் பிறக்க முடியும். போன 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் பாரதி ராஜா. இந்த நூற்றாண்டில் அப்படி யாருமே இல்லை. இன்னும் வரலாம், எவனாவது பார்க்கலாம். அதான் சார், தமிழ் திரையுலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பாரதி ராஜா பெயரை நீக்கிவிட்டு தமிழ் திரைப்பட உலகத்தை படைக்க முடியாது. அது ஆரம்ப காலத்துலேருந்து அதான் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டாக இருந்த பல விஷயத்தை உடைத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை போட்டு அவர் தான் அங்கே அரசர், அவரே அதான் நீங்கள் அரசர்னு மன்னர்னு சொல்லிட்டீங்களே, எல்லாத்தையுமே வாழ்க்கையில் அனுபவித்து ஒரு நிறைவான வாழ்க்கையோட தான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறார். இனிமேல் அவரோட படைப்புகள் என்றைக்கும் உறங்க போகிறதில்ல. அது இருக்க வரையும் பாரதி ராஜாவை எல்லாருமே நினைத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் அவரை பற்றின அந்த தமிழ் திரையுலகத்திற்காக அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடன் அவர் பகிர்ந்துக்கிட்ட அனுபவத்தையும் நிறைய சொன்னீங்க சார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம பிரார்த்திப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.